ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. புதுசாக எந்த க்ளூஸும் கிடைக்கல. தட் சேம் லைக் பிஃபோர். மேட்டுப்பாளையம், B4 and 24. பட் த மேப்பிங் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட். கடைசி 6 கேஸ்லேயுமே அந்த கில்லர் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணும் பொழுது அந்த கோணி பையை கட்டுறதுக்காக யூஸ் பண்ணது ஒரு பிளாஸ்டிக் ரோப். அண்ட் திஸ் டைம் அவன் ஒரு சணல் கயிறை யூஸ் பண்ணியிருக்கான். பட் அவன் ஏன் அப்படி பண்ணணும்? மேபி அது இந்த இன்வெஸ்டிகேஷனை திசை திருப்ப கூட இருக்கலாம். எனி அப்டேட்? என்னாச்சு? ஏதோ ஒன்று தப்பாக இருக்கு. ஒரு விஷயத்தை கவனிச்சியா? கவனித்தான். இதுக்கு முன்னாடி இருந்த 6 கேஸ்லையும் விக்டிமோட பாடியை ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் டிஸ்போஸ் பண்ணியிருந்தான். ஆனால் இந்த கேஸில் மட்டும் ஒரு ஓப்பன் கிரவுண்ட் பிளேஸில் வச்சு ரிவீல் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லை, இன்னொன்று இருக்கு. என்னது? அவன் மாட்டிட்டான். எப்படி? இதுக்கு முன்னாடி நடந்த 6 கொலைகளையுமே அவன் அந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ண சூஸ் பண்ண இடம் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. ஒவ்வொரு தடவையுமே 7 to 9 ஃபீட்டில் இருக்கக்கூடிய மரத்தை சூஸ் பண்ணி ஒரு கோணி பையால் கட்டி தொங்க விட்டுருந்தான். ஆனால் இந்த தடவை மட்டும் ஜஸ்ட் ஒரு 5 ஃபீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்டை சூஸ் பண்ணி டிஸ்போஸ் பண்ணியிருக்கான். அப்படின்னா அவன் ஏதோ நம்ம கிட்ட சொல்ல வர்றான். மேபி இந்த கேஸை டைவர்ட் பண்ண கூட இருக்கலாமே. இதுக்கு முன்னாடி நடந்த 6 கொலைகளையுமே இருந்த மொத்த காமன் ஃபேக்ட்ஸுமே அழிச்சு மொத்தமாக வேற மாதிரி இந்த கொலையை பண்ணியிருக்கான். எஸ். அப்படின்னா அவன் இந்த கேஸை மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து விசாரிக்க சொல்கிறான். நம்ம ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லையா, அது இதுதான். கரெக்ட். அவன் இந்த கேஸை முதல்ல இருந்து ஆரம்பிக்க சொல்றான். சரிங்க தெரியாம சரிங்க.
இங்கே ரெட் கலர் நெக் பேண்ட் போட்டு ஒரு நாய் வந்துச்சு பார்த்தீங்களா ப்ரோ? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள் ப்ரோ. ஐயோ ஜிம்மி, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு.